சந்தோஷ். எஸ் சார். நம்ம ஹெட் ஆபீஸ் மும்பைல இருந்து ஆதிரான்னு ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காங்க. அவங்க நம்ம பிரான்ச்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு மும்பைக்கு ரிப்போர்ட் பண்ணணும். சோ யூ கைட் ஹர் ப்ராப்பர்லி. ஓகே? ஓகே சார், ஷூர். அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஆதிரா பேரு டிஃப்ரெண்டா இருக்கே. May I come in? Yeah. Adira? Yes. I am Adira. Hi. You look smart and young. Thank you. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சந்தோஷ். நான் என்ன நினைச்சேன்னா, don't mistake me. Salt and pepper lookல ஒரு 45 to 50 ஏஜ்ல ஒருத்தரை மீட் பண்ண போறேன்னு நினைச்சேன். Seriously? Yeah. உன் கண்ணு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. I like it. Oh, thank you. What thanks? நான் எவ்வளவு ஓப்பனா உன்னை பத்தி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறேன். என்ன பார்த்து உனக்கு ஒண்ணுமே தோணலையா? Give me compliments யா. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. டக்குன்னு எதுவும் வரல. You are also looking good. நானும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணிருக்கேன். நிறைய கைஸ் கூட டேட் பண்ணிருக்கேன், சாட் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம தமிழ் பசங்க கிட்ட இருக்கு. என்னன்னு தெரியுமா? என்னது? AAA. AAA. What? அடக்கம், அமைதி, அன்பு. Oh, good explanation, yeah. அது என்னன்னு தெரியல சந்தோஷ். உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. சம்திங் நமக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. What's your zodiac sign? Scorpion. Oh my god, really? Yeah. நானும் அதேதான். சந்தோஷ், உனக்கு ஒன்னு தெரியுமா? ஸ்கார்பியன்ஸ் ரொம்ப ஆங்கிரியான பீப்புள், பட் ரொம்ப லாயலா இருப்பாங்க. Yeah, right. Work ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிடலாமா? Yeah, sure. Come on. கொஞ்சம் வெயிட் பண்ணு. வித்யா தான் முதல்ல கேட்டா, அவளுக்கு அப்புறம் தான் உனக்கு. சரிங்கம்மா. என்னம்மா, உனக்கு பிளாக் காஃபி, சக்கரை தூக்கலாம். லட்சுமிமா வந்திருக்கா பாரு, என் வயித்துல அடிக்கிறதுக்குன்னு. அப்படி என்ன டீ தான் போடுறாலும் வரவெல்லாம் அங்கதானே போய் குடிக்கிறான். இப்படியே போயிட்டு இருந்தா நானே இந்த ஆர்டர் வேணான்னு இழுத்து மூடிட்டு போயிடுவேன் போல. அப்படியெல்லாம் விட்டுறாத சுலோச்சனா. இவளை ஏதாவது பண்ணி முதல்ல இவளை இங்க இருந்து துரத்தி அடி. வாங்க, come on. கந்தசாமி, ஏலக்காய் இன்னும் கொஞ்சம் வாங்கணும். சாயந்தரம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சரிங்கம்மா. சந்தோஷ், what? ஒன்றும் இல்லை.
வாங்க தம்பி, வா கண்ணு, என்ன வேணும்? இவங்க தான் லக்ஷ்மியா? வித்யா நெக்ஸ்ட் காஃபி ட்ரை பண்ணலாம். விஜய், மா சொல்லுங்கம்மா. அங்க சந்தோஷ் கூட நிக்கிற பொண்ணு யாரு? லக்ஷ்மி அம்மா, அது பாம்பே ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க ஸ்டாஃப். ஓ அப்படியா, சரி சரி சரி. இல்ல எம்டி சொன்னாரு லக்ஷ்மி அம்மான்னு ஒருத்தவங்க டீ போடுவாங்க, ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும்னு. அதான் கேட்டேன். அது இவங்கல்ல. தென் வை சந்தோஷ் அங்க போகாம இங்க கூட்டிட்டு வந்திருக்க? எனக்கு அந்த டீ செட் ஆகாது. ஐ மீன் எனக்கு பிடிக்கல. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு தம்பி. ஆனா எல்லாரும் அவங்க டீ தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நமக்கும் பிடிக்கணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லையே. ஆமா ஆமா, சிலருக்கு நல்லதெல்லாம் பிடிக்காது. ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? ஏன் நான் சொன்னதுல என்ன தப்பு? ஏய் விஜய், அவங்க அவங்களுக்கு பிடிச்சது செய்யட்டும். நீ எதுக்குப்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? போய் டீயை குடி. போங்க உட்காருங்க. இந்தா கண்ணு, இந்தா தம்பி, டீ சாப்பிடு. தேங்க்யூ. வாங்க. ஆஹா, சுலோச்சனாக்கா, டீ சூப்பர். தேங்க்ஸ் தம்பி. அந்த லக்ஷ்மி அம்மா போடுறதை விட இதான் நல்ல டீ. குடிங்க. சொல்லு பவி. என்ன ஸ்வரத்தையே இல்லாம இருக்க? தூங்கிட்டு இருக்கியா? என்ன கிண்டலா? சரி சரி, விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீ தானே? ஏன் கேக்குற? முதல்ல ஃப்ரீயா இல்லையான்னு சொல்லு. முதல்ல என்ன விஷயம் சொல்லு. எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டிய வேலை இருக்குடா. அப்படியே நைட் டின்னர் முடிச்சு வரலான்னு ஒரு ஐடியா. ஆல்ரெடி நான் என் ஆபீஸ்ல பெர்மிஷனும் வாங்கியாச்சு. நீயும் கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டனா போயிட்டு வந்துடலாம்ல? சான்ஸே இல்ல. டைட்டா ஒர்க் போயிட்டு இருக்கு. என்ன டைட் ஒர்க்? எனக்கு தெரியாதா? உன் கேபின்ல உட்காந்துக்கிட்டு லேப்டாப்ப லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருப்ப. அதை விட வேற என்ன பெரிய வேலை செஞ்சிட்டு போற? ஹலோ, என்ன கோர்ட் வாசல்ல உட்கார்ந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு சொல்ற? நான் ஒரு சாஃப்ட்வேர் புரோகிராமர், மறந்துட்டியா? ஆமாமா, பெரிய புரோகிராமர். பொண்டாட்டிக்கு ஒரு புரோகிராம் பண்ணி டைம் ஒதுக்க தெரியல. நீ எல்லாம் பெரிய புரோகிராமரா? இல்ல பவி, சீரியஸாவே இன்னைக்கு ஈவினிங்குள்ள 2 ப்ராஜெக்ட் முடிச்சு சப்மிட் பண்ணணும். 2 அசிஸ்டன்ட் வேற லீவ் போட்டுட்டாங்க. அவங்க வேலையையும் சேர்த்து நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டி எங்கேயாவது ஷாப்பிங் கூப்பிட்டா மட்டும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுங்கடா. நீ ஆபீஸ்ல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு இங்க இருந்தே தெரியும். ஜாக்கிரதை. இப்ப கூட நீ பேப்பர்ல டிசைனா கிரிக்கெட் தானே என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன ஷாக் ஆயிட்டியா? எப்படி பவி?
ஏதாவது சிசிடிவி எதுவும் பர்சனலா செட் பண்ணிட்டியா? அட போடா, இதுக்கு எதுக்குடா கேமராலாம்? உன்னோட மேனரிசம்டா அது. நான் இங்க இருந்தாலும் என் எண்ணம் எல்லாம் உன் மேலதான் இருக்கும். நீ என்ன செய்யற ஏது செய்யறன்னு எல்லாமே என்னால உணர முடியும். ஆனா உனக்குதான் என்ன பத்தின நினைப்பே இல்ல. ஹே, யார் சொன்னா? அப்படிலாம் இல்லையே. எனக்கும் எப்பவுமே உன்னோட நினைப்பு தான். ஓ அப்படியா? சரி, நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஓகே, அவ்வளவு கூட வேணாம். அட்லீஸ்ட் நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேனாவது சொல்லு பாப்போம். உனக்கு என் மேல லவ் அண்ட் கேர் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஒயிட். கான்ட்ராஸ்டா சொல்றேன் பாரு. நான் இன்னைக்கு பிளாக்ல வந்திருக்கேன். முன்னாடி தானே நான் கிளம்பி வந்தேன். அந்த அளவுக்கு நீ என்ன நோட் பண்ற? சரி சரி, ரொம்ப நாக்கு கடிச்சுக்காத, ரத்தம் வந்துற போது. சரி சரி பவி, நான் உன் அளவுக்கு இல்லதான். சாரி, இனிமே ட்ரை பண்றேன். கல்யாணம் ஆகி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இதோட 119வது தடவை இத சொல்ற. சாரிமா, என் செல்லம் இல்ல. சரி சரி, இந்த செல்லோன்னு வெல்லம் கொடுத்ததெல்லாம் போதும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வைக்கிறேன். ஹரி சார், என்ன சமைக்கிறீங்க? வாசனை மூக்க தொலைக்குது. ஒண்ணுல மேடி, சும்மா உட்காந்துட்டு இருந்ததுல போர் அடிச்சுட்டு இருந்தது. சோ ஸ்பெஷலா ஒரு பஞ்சாபி வெஜ் குருமா பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். நான் வந்து பட்டர் நான் பண்றதுக்கு மாவு ரெடி பண்றேன். இன்னைக்கு நம்ம லஞ்ச அசத்துறோம். பின்றோம், போய் ரெடி பண்ணு. நானும் உங்களை மாதிரி சமைச்சு அசத்தலான்னு பார்த்தா ஒரு தரம் விட மாட்டாங்களே. ஐயையே, யாருப்பா இது? ஹலோ சார், யாரு? ஹரி சாரை பார்க்கணும், ஒரு ஆர்டர் விஷயமா. பார்க்கலாம் வாங்க. ஹரி சார், உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. வரேன். சார், ஆர்டர் விஷயம். என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இல்ல, அது வந்து சொல்லுங்க சார். என் பேரு கார்த்திகேயன். நெக்ஸ்ட் வீக் எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு சின்ன கெட் டுகெதர் வச்சிருக்கோம். ஒரு 50 பேர் இருப்போம். சின்னதா டிஃபன், டீ, ஸ்நாக்ஸ்னு ஏற்பாடு பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்க பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்றீங்க. எங்களை மாதிரி சின்ன ஃபங்க்ஷனுக்கும் நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். ஐயோ, நான் ஆர்டர் பெருசா சிறுசாங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்ல. யாரு கேட்டாலும் பண்ணி கொடுக்கதானே நாங்க இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார். எங்க ஃபங்க்ஷனுக்கும் ஆர்டர் எடுத்துக்கோங்க சார். இருங்க, கொஞ்சம் பொறுங்க. நான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லி எங்கேஜ்டு, நிறைய ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ என்னால் பண்ண முடியாது. ஐம் சாரி. சார், என்ன மேடி, நான் பேசிட்டு இருக்கேன்ல, என்ன சும்மாரு. அடுத்த வாரம் ஃபுல்லா ஆர்டர் இல்லாம டைரியே ஃப்ரீயா தான் இருக்கு. இவர் என்னடானா ஃபுல்லா புக்கா இருக்குன்றாரு. என்ன விஷயமே புரியலையே. சார், ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண முடியுமா சார்? சாரி மிஸ்டர் கார்த்திகேயன். அப்படியா சார்? நல்ல சாப்பாடு போடலான்னு ஆசைப்பட்டேன். உங்க கிச்சன் மாதிரி நல்ல கிச்சனை எங்க போய் தேடுறதுன்னு தெரியல சார். சார், ஒரு நிமிஷம் உட்காருங்க. உட்காருங்க. நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றதுனால நான் வேணா ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணட்டுமா? சார், நீங்க சஜஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது நல்ல கேட்டரிங்கா தான் இருக்கும். சொல்லுங்க சார், நான் அங்கேயே ஆர்டர் பண்ணிக்கிறேன். இதே அபார்ட்மெண்ட்ல லக்ஷ்மி மேடம்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே சார். அதானே பார்த்தேன். எலி ஏன் ஏரோப்ளைன்ல போகுதுன்னு இப்பதானே புரியுது. அவங்க
சின்ன சின்ன கேட்டரிங்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹோம்லியா வீட்டு சாப்பாடு மாதிரி எக்ஸலண்டா சமைச்சு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானே 2-3 வாட்டி அவங்க கிட்ட சாப்பிட்டுருக்கேன்னா பாத்துக்கங்களேன். வெரி நைஸ். நீங்க ஏன் அவங்க கிட்ட போய் கேட்க கூடாது? ஷியோர் சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் ஏது சார்? அவங்க கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து நான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். சார், ஆனா ஒரு விஷயம், நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனே பிடிக்காது. ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். மேடம் தேங்க்யூ மேடம். வாங்க. ஏன் சார், அடுத்த வாரம் ஃபுல்லா ஒரு கான்ட்ராக்ட் கூட கிடையாது. எங்க ஆர்டர் பிடிக்கலாம் நானே போனை போட்டு தேடிட்டு இருக்கேன். நீங்க வந்த ஆர்டரை மடம் மாத்தி அங்க அனுப்புறீங்க. அட விடு மேடி, நமக்கு இருக்கிற பேருக்கு ஆர்டர் நம்மள தேடி வரும். ஆனா பாவம் லட்சுமி இந்த மாதிரி சொல்லி விட்டாதான் ஆர்டரே கிடைக்கும். ஓ, அப்படி போதா கதை. பேசாம லட்சுமி இடத்த நம்ம பிராண்ட் சைஸா போட்டுடலாமே. இதுக்கு எதுக்கு மறைச்சு மறைச்சு பண்ணிக்கிட்டு? மேடி டேய் யாராங்க? இங்க வேலைலாம் இல்ல. வர்ற ஆர்டர் எல்லாம் லட்சுமி இடத்துக்கே போயிட்டு இருக்கு. நம்மளும் பேசாம அந்த கம்பெனிக்கே போயிடுவோமா? லட்சுமி மேடம், மேடம், மேடம். ஏய் லூசா நீ. எஸ் சார், எஸ் சார், ஷூர் சார், நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஷூர் சார். யா. ஹாய் சந்தோஷ். ஹே சந்தோஷ், இந்த Dress எப்படி இருக்கு? யா, குட். ஹேய், பேசிட்டு இருக்கேன், எங்க போற? நிறைய வேலை இருக்கு ஆதிரா. 2 ப்ராஜெக்ட் முடிச்சு இன்னைக்கே நான் சப்மிட் பண்ணணும். அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு இப்போ நீ என் கூட அவுட்டிங் வரணும். அவுட்டிங்கா? நோ வே ஆதிரா, நிறைய ஒர்க் எனக்கு இருக்கு. ஐ அம் ரியலி சாரி. சந்தோஷ் ப்ளீஸ். சாரி ஆதிரா. சந்தோஷ், சென்னை எனக்கு அவ்வளவா தெரியாது. நீ தான் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணணும். எதுவுமே வாங்காம அப்படியே இங்க வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஆளு நீயும் நம்ம MD சாரும் தான். அப்ப அவரை கூட்டிட்டு போ. ஜெனரேஷன் கேப்பா. நீயும் நானும் போனா ஒரே ஏஜ், ஒரே ஜோடியாக் சைன், சூப்பரா இருக்கும். ஐயோ ரியலி சாரி ஆதிரா, எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது. ஏதாவது ஒரு கேப் எடுத்துக்கிட்டு டிரைவர் கிட்ட கேளு, அவங்க கைட் பண்ணுவாங்க. இல்லையா உன்கிட்ட போன் இருக்குல்ல, நீ கூகுள் யூஸ் பண்ணு. ப்ளீஸ் லீவ் மீ. வாட் சந்தோஷ், ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? ஐயோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆதிரா. வாட் a selfish man you are. ஒரு கேர்ள், அதுவும் மும்பைல இருந்து வந்திருக்கேன். அர்ஜென்ட்னு சொல்லி கூட வராம கேப்ல போ, கூகுள ஃபாலோ பண்ணனு. வெரி பேட். ஆதிரா, இனி உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ப்ளீஸ் டா, நீ கூட வந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும். சந்தோஷ், ஷாப்பிங்ல இன்ட்ரெஸ்ட்ன்றது போற இடத்தை பொறுத்து இல்ல, யார் கூட போறோம்ன்றதுல இருக்கு. MD என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் சப்போர்ட்னாலும் சந்தோஷ் கிட்ட கேளு, அவன் பண்ணுவான்னு. அப்படி இல்லையா அப்பா என்கிட்ட கேளுன்னு சொன்னாரு. சரி ஓகே, நான் வரேன். so sweet. ஓகே, ஒரு 5 minutes டைம் கொடு, நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணு. 5 minutes இல்ல, 15 minutes கூட எடுத்துக்கோ. I will wait for you. கந்தசாமி, காலையில சீக்கிரமா வந்துருங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. சரியா? சரிங்கம்மா, வந்துடுறேன். சரி சரி சரி. மருமகளோட போன், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ அத்தை, உங்க ஒர்க் முடிஞ்சுதா? ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன். ஒன்னும் இல்ல அத்தை, ஷாப்பிங் போலான்னு இருந்தேன். சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ண, அவன் ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். அதான் நீங்க என் கூட வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம். அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. எங்க வரணும்னு சொல்லு, நான் வந்துடுறேன். கேலக்ஸி மால் வந்துருங்க அத்தை. கேலக்ஸி மாலா? அது எங்க இருக்குன்னு தெரியலையே பவி. பரவாயில்ல, நான் ஆட்டோ புடிச்சு வந்துடுறேன். ஓகே அத்தை, அங்க பாப்போம். அம்மா கொஞ்சம் நில்லுங்க, ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் போங்கம்மா. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. என்ன இது ஒண்ணும் இல்ல, சத்தம்? போங்க, அது அப்படிதான் சத்தம் போடும். அடேங்கப்பா, எவ்ளோ பெரிய மால் இது.
ஐயோ ஏசி குளிருதே. என்ன இப்படி குளிருது? பவி இங்கதானே வர சொன்னா? காணுமே அவள. ஃபோன் பண்ணலாமா? எங்க இருப்பா? அத்தை பவி பயந்துட்டேன்.